இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை கொரிய தேசத்தினுடைய மறைசாட்சிகளான புனித ஆண்ட்ரூ கிம் மற்றும் புனித பால் சோங் மற்றும் புனித கிம் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர்களோடு நூற்றுக்கணக்கானோர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய பெயரையுமே நம்ம பட்டியலில் இட முடியாத ஒரு நிலையில் இவர்கள் மூவருடைய பெயரையும் அவர்களுடைய தோழர்கள் என்று இன்றைய நாளை நம்ம சிறப்பிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, கொரிய தேசத்திற்கு கிறிஸ்தவம் 16வது நூற்றாண்டில் தான் சென்றடைகிறது. ஜப்பானிய தேசத்திலிருந்தும் சைனாவிலிருந்தும் கத்தோலிக்க கிறிஸ்தவ குருமார்கள் விசுவாசத்தையும் விவிலியத்தையும் அதோடு கூடிய கிறிஸ்தவ மரபையும் கொண்டு சென்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கிறிஸ்தவம் வேரூன்றி வளரத் தொடங்குகிறது கொரிய தேசத்தில். அதை கண்டு அஞ்சிய அந்த நாட்டினுடைய அரசன் இதை தடுக்கும் வண்ணமாக கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும் கொத்து கொத்தாக கொன்று குவித்தான். அதில் இந்த 3 பேர், அதாவது ஆண்ட்ரூ கிம் என்பவர் ஒரு குருவானவர், பால் சோங் என்பவர் ஒரு பொதுநிலையினர், அவரோடு கிம் என்று சொல்லப்படுகிறவரும் ஒரு பொதுநிலையர் என்று அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசி வரையில் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக மரித்து இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் தான் இந்த ஆண்ட்ரூ கிம் மற்றும் அவருடைய தோழர்கள். இவர்களுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு ஹெலிகாப்டரில் 6 ஆண்கள் ஒரு பெண் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஹெலிகாப்டரில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு விடுகிறது. அதனுடைய காரணமாக அந்த விமானி சொல்லுகிறார், தயவு செய்து எல்லோருமே அந்த நூல் ஏணியை பிடித்து கொண்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படி என்று அறிவுறுத்திய உடனேயே எல்லோருமே அந்த நூல் ஏணியை பிடித்து கொண்டு அவர்கள் இறங்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இயந்திரம் இன்னும் பழுதடைந்த ஒரு காரணத்தினால் விமானி சொல்லுகிறார், இந்த நூல் ஏணியை பிடித்து கொண்டிருப்பவர்களை யாராவது ஒருத்தவங்க தியாகம் செய்து அந்த நூல் ஏணியை விட்டு விடுங்கள், மற்றவர்கள் காப்பாற்றப்படலாம் என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கிருந்த ஆண்கள் யாருமே முன்வரவில்லை. அங்கிருந்த ஒரே ஒரு பெண்மணி, எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பெண்கள் தான் தியாகம் பண்ண வேண்டியிருக்கிறது, அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் கீழே குதிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற 5 ஆண்களும் கைத்தட்டி அந்த பெண்ணை பாராட்டினார்களாம். அன்புமிக்கவர்களே, கைத்தட்டிய 5 ஆண்களும் கீழே போக இந்த ஒரு பெண் மட்டும் காப்பாற்றப்பட்டால் என்று ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியை ஒன்று வாசித்தேன். ஆம் அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்னையர், பெண்கள் எல்லோரையுமே அன்னையர் என்று சொல்லலாம். அவர்கள் இல்லாமல் இந்த புவி இயங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைப்பவர்கள் நம்முடைய அன்னையர்கள். அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அன்னையருக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் ஜெபிக்கவும், அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் அவர்களுக்கான எல்லா மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை பேணி வளர்க்கவும் அவர்களை மதிக்கவும் இன்றைக்கு நம்ம உறுதி ஏற்போம். இந்த அன்னையருக்கான இந்த செய்தியை சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகர் நகராக ஊர் ஊராக சென்று களைப்படைகிறார். இவருடைய இந்த இறை அரசு பணியில் ஆண்கள் மட்டுமே இருந்தார்கள் என்று விவிலிய குறிப்புகளில் நம்ம பார்க்கிறோம். ஆண்கள் மட்டுமே திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நம்முடைய விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவால் ஆன்மீக உதவிகளை பெற்று உடல் நோயிலிருந்தும் உள்ள நோய்களிலிருந்தும் குணம் பெற்றவர்கள் பெண்களும் இருந்தார்கள். அவர்களில் சாதாரணமானவர்களும் இருந்தார்கள், பாவிகளும் இருந்தார்கள், பெரும் பணக்காரர்களும் இருந்தார்கள், அந்த ஒரு காலச்சூழலில் வசதி படைத்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள், தங்களுடைய உடைமைகளை விற்று இயேசுவுக்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள், இறையரசு பணிக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல அன்னையர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அன்னையர் இல்லை என்றால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இப்படிப்பட்ட பெண்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து அவர்களுடைய கடமைகளை உணர்த்தி நம்மோடு கரம் பிடித்து இறையரசை கட்டி எழுப்ப அவர்களை நம்முடைய பங்காளிகளாக சேர்த்து இந்த உலகம் இறைவனுடைய உலகமாக இறை அரசாக மாறிட, இந்த உலகத்தில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, மனநிறைவுள்ளவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்திட
பெண்களையும் பங்காளிகளாக ஏற்று அவர்களோடு சேர்ந்து பயணிக்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு முதல் அழைப்பை கொடுக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தியாக அந்த பெண்கள் மகதலேன் மரியா, சுசன்னா, யோவன்னா அப்படி என்று 3 பெண்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகதலேன் மரியா 7 பேய்கள் அவரிடமிருந்து விரட்டப்பட்டதாக வாசிக்கிறோம். சுசன்னா என்பவர் ஒரு அரசு அதிகாரியுடைய மனைவி, யோவன்னா என்பவர் வசதி படைத்தவர் என்பதை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இவர்கள் இயேசுவால் நலம் பெற்று, இயேசுவால் குணம் பெற்று நன்றி உள்ளவர்களாக, கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தங்களிடம் இருந்த உடைமைகளை விற்று இறையரசு பணிக்கு உதவி செய்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நான் எங்கு மறைவுரையாற்றினாலும் அல்லது தியானம் கொடுத்தாலும் நன்றி உணர்வை ரொம்ப அதிகமாக இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் காலை எழும்புவது முதல் உறங்கச் செல்லுகிற வரையில் இறைவனுக்கு நன்றி இறைவா, நன்றி இறைவா என்று உணர்ந்து பொருள்பட்டு ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நன்றி சொல்லி நாம் வாழ்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் இன்னும் பல நன்றிகளை நாம் சொல்லுவதற்கு இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நன்றி இறைவா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா அப்படி என்று ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி பழகுவோம். இறை ஆசிரை மென்மேலும் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.